குர்பானி, உல்ஹியா இரண்டிற்கும் உண்டான வித்தியாசம் என்ன? அல் குர்பான் மா யதகர்ரபு பிஹி இலல்லாஹி தஆலா மின் தபீஹத்தின். குர்பான் என்பது இறை நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ்விற்காக கொடுக்கப்படுவதற்கு குர்பான் என்று சொல்லப்படுகிறது. உல்ஹியா பெயர் வர காரணம் பொழுது உயரும் நேரத்தில் நாம் அந்த கடமையை நிறைவேற்றுவதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. மார்க்கத்தில் ஒரு குறிப்பான வயதுடைய மிருகத்தை ஒரு குறிப்பான நேரத்தில் அறுத்து அல்லாஹ்விற்காக பலியிடுவதற்கு அந்த பெயர் வர காரணமாக அமைந்திருக்கின்றது. குறிப்பான வயதுடைய மிருகம் ஒட்டகம் 5 வருடங்கள், மாடு 2 வருடங்கள், ஆடு 1 வருடம். செம்மறி ஆடாக இருப்பின் 1 வருடம் அல்லது 6 மாதங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும். உல்ஹியா உடைய காலம் எவ்வளவு? ஷாஃபி மத்ஹபின் படி உல்ஹியா நாம் கொடுப்பதற்கு உண்டான கால அளவு எவ்வளவு நாள் என்று சொன்னால், ஈதுல் அல்ஹா தொழுகை முடிந்ததற்கு பின்பாக, ஈதுல் அல்ஹாவுடைய தொழுகையை நாம் நிறைவேற்றியதற்கு பின்பாக ஐயாம் தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய துல்ஹிஜ்ஜாவுடைய 13ஆம் நாள் சூரியன் மறையும் வரை நம்முடைய குர்பானியை நிறைவேற்றலாம். ஹனஃபி மத்ஹபின் படி நாம் பார்க்க முடிகிறது. ஹனஃபி மத்ஹபின் படி பெருநாள் தொழுகை முடிந்ததிலிருந்து துல்ஹிஜ்ஜா பிறை 12இல் சூரியன் மறையும் வரை நாம் இந்த கடமையை நிறைவேற்ற முடிகிறது. இதில் ஒன்றை நாம் குறிப்பாக பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், யார் ஒருவர் பெருநாளுடைய தொழுகைக்கு முன்பாக அவர் அவருடைய கடமையை நிறைவேற்றி விடுகிறாரோ அது அவருக்காகத்தான் நிறைவேற்றியிருக்கிறார், அல்லாஹுக்காக நிறைவேற்றியவராக ஆக மாட்டார் என்பதாக அண்ணல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே நாம் நம்முடைய உறுதியாவை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்றால், பெருநாள் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக அந்த கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் நம்முடைய கடமையை பொருந்திக் கொள்வானாக. நாம் கொடுக்கக்கூடிய குர்பானியை எவ்வாறு பங்கீடு செய்வது? நாம் கொடுக்கக்கூடிய குர்பானியை 3 பங்குகளாக நாம் பிரிக்கலாம். ஒரு பங்கினை நம்முடைய தேவைக்காகவும், நம்முடைய குடும்பத்தின் தேவைக்காகவும், இன்னொரு பங்கை நம்முடைய உறவினர்களுக்கு அன்பளிப்பாகவும், மூன்றாவதாக இருக்கக்கூடிய பங்கை ஏழைகளுக்காகவும் நாம் பங்கீட்டு செய்வது பங்கீட்டிலேயே சிறந்த முறையாக இருக்கிறது. உதவியா கொடுப்பது யார் மீது கடமை? அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் வஜத ஸஹதன் ஃபலம் யுதஹு ஃபலா யக்ரபன் முஸல்லானா. யார் ஒருவருக்கு உதவியாவினை நிறைவேற்றுவதற்கு உண்டான சக்தி இருந்தும் அவர் உதவியாவினை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய தொழும் இடத்திற்கு வர வேண்டாம் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே ஒரு மனிதர் துல்ஹிஜ்ஜாவுடைய 10ஆம் நாளிலிருந்து 13ஆம் நாள் வரை அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ஆரோக்கியமான வாழ்வை அருளியிருக்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த மனிதர் தன்னுடைய உதவியாவினை நிறைவேற்ற வேண்டும். ஜகாத் கடமையாவதற்கும் குர்பானி கடமையாவதற்கும் ஏதும் வித்தியாசம் இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஜகாத் என்பது எப்போது கடமையாகிறது என்றால், ஒரு மனிதனிடத்திலே தங்கம், வெள்ளி அல்லது அதற்கு அளவுள்ள பொருட்கள் அவருடைய கையில் இருக்கிறது என்று சொன்னால், அதுவும் அவருடைய கையிலே ஒரு வருடம் பொருண்டு கொண்டிருக்கிறது அந்த பணங்கள், அந்த தங்கம், வெள்ளி போன்றவைகள். அந்த நேரத்திலே அவருக்கு ஜகாத்தை நிறைவேற்றுவதற்கு கடமையாகிவிட்டது. ஆனால் குர்பான் என்பது ஒரு வித்தியாசமான கடமை. ஏனென்றால் ஒரு மனிதன் துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 10ஆம் நாளிலிருந்து பிறை 13ஆம் நாள் வரை அவரிடத்திலே அவருடைய தேவை, அவருடைய குடும்பத்தின் தேவைகள் போக அவரிடத்திலே குர்பானியை நிறைவேற்றுவதற்கு உண்டான சகல வசதிகளையும் அல்லாஹ் உருவாக்கி கொடுத்திருக்கின்றான் என்றால் கண்டிப்பாக அவர் அந்த குர்பானியை நிறைவேற்றார்.